அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். நம் அரசு கிறிஸ்து வருவார், வர இருக்கும் செம்மறி அவரே என்று யோவான் முன்னறிவித்தான். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் இன்று நற்செய்தி வாசகத்தின் வழியாக புனித சூசையப்பரை வானக தூதர் கனவில் தோன்றி ஆவியின் அபிஷேகத்தினால் ஆட்கொண்டு அவரை ஆற்றுப்படுத்தினாரோ, அதே போல நம்முடைய வாழ்விலும் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான இடர்பாடுகளாக இருந்தாலும் இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நேர்மையுள்ளவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது இறைவன் ஒரு பொழுதும் நம்மை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்புகளுக்கு தகுதி பெறுவோர் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, பழைய அடிமைத்தனத்தினால் விளைந்த பாவ சுமையால் நாங்கள் அழுத்தப்படுகின்றோம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஒரே திருமகனின் புதுமையான பிறப்பால் விடுதலை பெற அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீதியுள்ள தளிர் தாவீதுக்கு தோன்றுவார். இறைவாக்கினர் எரேமியா நூலில் இருந்து வாசகம். பிரிவு 23 உட்பிரிவு 5 முதல் 8 முடிய ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்தேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் 72 பல்லவி.
ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவராகிய கடவுள், இஸ்ரேலின் கடவுள் போற்றி போற்றி. அவர் ஒருவரே வியத்தகு செயல்களை புரிகின்றார். மாற்றி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழப்பெறும். அவரது மாட்சி உலகெங்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். வாழ்த்துளி. அல்லேலூயா அல்லேலூயா. இஸ்ரேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசேயுக்கு திருச்சட்டம் ஈந்தவரே, திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழவும் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியினால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளங்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இது கண்ணி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவர் தூதர் தமக்கு பணித்தமாறி தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தமாறி தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற நம் அனைவருமே இந்த நவநாளின் 2வது நாளில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வளர்ப்பு தந்தை யாக்கோபின் மகன் யோசேப்பு ஒரு ஆழமான சிந்தனையை நம் அனைவருக்கும் கொடுத்து சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார். வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம், நேர்மையாளர் கூட ஒரு நாளைக்கு 7 முறை தவறுகள் செய்வார்கள் என்று. தவறுகள் இந்த மண்ணுலகில் செய்யாத எந்த ஒரு மனிதனும் இல்லை. பல நேரங்களிலே அறிந்தும் செய்கிறான், பல நேரங்களிலே தெரியாமலும் செய்கிறான். நம்முடைய இயல்பான வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வில் எப்படித்தான் நேர்மையாக வாழ வேண்டும் என்று நினைத்து காலை கதிரவனை சந்தித்து ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்று நம்முடைய பணிகளை ஆரம்பிக்கின்ற பொழுது நம்மையும் அறியாமல் ஒரு சில தவறுகள் செய்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் யாரும் நேர்மையாளர்கள் அல்ல, குற்றவாளிகளே.
குறை உள்ளவர்களே, பாவம் நிறைந்தவர்களே, இப்படி குறைகளோடும் பாவங்களோடும் குற்றங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அசுத்தங்களை விரட்டி அடித்து விட்டு இறைவனுக்கு உகந்தவர்களாக நேர்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் இறைவன் எப்பொழுதும் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது இந்த மன்னகத்திலே நாமும் மகிழ்ச்சி அடைகின்றோம், விண்ணகத்திலே வானக தூதரோடு புனிதர்களோடு இறைவனும் மகிழ்ச்சி அடைகின்றார். ஒரு பாவி இந்த மண்ணுலகிலே தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் மாறினால் விண்ணகத்திலே அந்த அளவிற்கு பெரும் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணி வாழ்விலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த வரிசையில் இந்த நற்செய்தி வாசகத்தை நீங்களும் நானும் உள்ளத்திலே சுமந்தவர்களாக இந்த நாளை நாம் பயணிப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் என்று தந்தை கடவுள் அன்று ஆதாம் ஏவாளை தன்னுடைய பாவ உலகத்திற்கு அழைத்து வந்த, இருளின் அரசாட்சிக்கு அழைத்து வந்த சாத்தானை பார்த்து தந்தை கடவுள் வாக்கு கொடுக்கின்றார். அவளும் தலையை நசுக்குவாள், நீரோ அவளுடைய குதிர்காலை தீண்ட முயலுவாய் என்று அந்த தந்தை கடவுள் கொடுத்த வாக்குறுதி இறைவாக்கியர்கள் பலருடைய வாக்குறுதிகளுக்கு ஏற்றார் போல அன்னை மரியாளுடைய பிறப்பு இந்த மண்ணுலகிலே வெளிப்படுத்தப்பட்டது. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இரக்கத்தை பெற்றவள், ஜென்ம பாவமில்லாமல் மண்ணுலகில் உற்பவித்த அந்த தாயானவள், கப்ரியேல் தூதர் அவளை சந்தித்து வாழ்த்தொலி கொடுக்கின்ற பொழுது கதிகலங்கி நிற்கிறாள், மயங்கி நிற்கிறாள், ஒன்றும் பேச முடியாமல். நீர் கருவுற்று ஒரு மகனை பெற்றிருப்பீர். இறைவனுடைய வாக்கு அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. கப்ரியேல் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து அன்னை மரியாளை சந்தித்து அருள்மிக பெற்றவளே, நீர் வாழ்க்கை, நீர் ஒரு மகனை பெற்றெடுக்கப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இது எங்கனமாகும் நானோ கணவனை அறியேன். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள், ஜென்ம பாவமெல்லாம் உற்பவித்தது அன்னை மரியாள் தனக்குள் எழுகின்ற சந்தேகங்களை அந்த வானதூதரிடம் எடுத்து வைக்கின்ற பொழுது உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும் என்று சொன்னவுடனே இதோ உமது அடிமை என்று சொல்லிவிட்டாள். அவளை கரம் பிடித்து மன ஒப்பந்தமாக்கியே அந்த யோசேப்பும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே தன் மனைவி கருவுற்றிருக்கிறாள், திருமணம் முடிப்பதற்கு முன்னதாகவே கருவுற்றிருக்கிறாள் என்று அறிந்து அவரும் அன்னை மரியாளை மறைமுகமாக விளக்கிவிட திட்டமிடுகிறார். அன்னை மரியாள் நேரடியாக வானதூதரை கேட்டுவிட்டால் இது எங்கனமாகும் நான் கணவனை அறியேன். ஆனால் மறைமுகமாக சூசை அவளை விளக்கிவிட திட்டமிடுகிற பொழுது அதே வானகதூதர் சூசையும் சந்தித்து உன் மனைவி கருவுற்றிருப்பது தூய ஆவியினால் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அன்னை மரியாள், நேர்மையாளர், நீதிமான் என்று சொல்லக்கூடிய யோசேப்பு, இவர்கள் இருவர்களுக்குள்ளாக ஏற்படுகின்ற சந்தேகங்கள், கலக்கங்கள், கவலைகள், கண்ணீர், வேதனை, சமுதாயம் எங்களை கொன்றுவிடும் என்ற இப்படிப்பட்ட மனக்குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவர்கள் இருவருமே ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். ஆவியின் அபிஷேகத்தை நிறைவாக பெற்றார்கள். ஒரு சாதாரண மனிதன் தன் வாழ்விலே சந்திக்கக்கூடிய இடர்பாடுகளுக்கு மத்தியிலே, துன்பங்களுக்கு மத்தியிலே எழுந்து நடந்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதர்களை போல அன்னை மரியாளும் சூசையும் ஆண்டவர் முன்னிலையிலே கதிகலங்கி நின்றார்கள், கவலைகளோடு நின்றார்கள். ஆனால் அவர்களை ஆவியின் அபிஷேகம் ஆட்கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் தங்களை ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்து விட்டார்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்துடைய இறுதி அத்தியாயத்தில் மத்தேயு நற்செய்தி சொல்லுகிறார், யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தன் மனைவியை ஏற்றுக்கொண்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட துன்பங்களும் துயரங்களும் சந்தேகங்களும் குழப்பங்களும் ஏற்படுகின்ற பொழுது அதை ஆண்டவருடைய ஆவியின் அபிஷேகத்தாலினாலும் அல்லது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல மனிதர்களுடைய நல் வார்த்தைகளினாலும் வழிகாட்டுதலினாலும் நம் குழப்பங்கள் தெளிவடைந்த பிறகு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கின்றோமா? அல்லது அதே குழப்பத்தை நம்முடைய இதயத்தின் ஓரத்தில் வைத்துக் கொண்டு
நாம் யார் மீது சந்தேகப்பட்டோமோ, யாரை நாம் தவறாக நினைத்தோமோ, யார் நமக்கு துரோகம் செய்தார்களோ அவர்களை நம்முடைய மன்னக பயணம் முடிகின்ற வரையில் நம்முடைய சந்தேக பார்வை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது. உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும் என்று அன்னை மரியாளுக்கு வாக்கு கொடுத்த உடனே இதோ உமது அடிமை என்று சொன்னார். யோசேப்பை கவலைப்படாது, உன் மரியாள் கருவுற்றிருப்பது தூய ஆவியினால் என்று சொன்னவுடனே தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்த ஆண்டவர் தூதர் தமக்கு சொன்னவாறே தன் மனைவி ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த ஆவின் அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் அல்லவா? அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நற்குரலின் வடிவில் இதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? அவருடைய வார்த்தைகளின் வாழ்விலை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அப்படி அந்த ஆவியின் அபிஷேகம், இயேசுவினுடைய திருவிடல், அவருடைய வார்த்தை மூன்றும் நம்மை ஆட்கொண்டிருக்கிற பொழுது இன்னும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஏன் சந்தேகங்கள், கவலைகள் இப்படி இருக்க வேண்டும்? இவை அனைத்தையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்தால்தான் நாம் இறைவனோடு பயணிக்க முடியும். அப்பொழுதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய இந்த 2வது நவநாளில் அடியெடுத்து வைத்திருக்க நமக்கு இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபை நமக்கு சொல்லுவது, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மனதில் இருக்கின்ற கலக்கங்களை ஒருபுறம் இறக்கி வைத்து விடுங்கள். ஆவியானவர்களை வழிநடத்துவார். அப்படி வழிநடத்துகின்ற பொழுது நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். எனவே இறைவனுடைய வார்த்தையை நாம் உள்வாங்குவோம், ஆவியுடைய அபிஷேகத்தை உணர்ந்து கொள்வோம். அப்பொழுது இயேசுவின் பிறப்பை நோக்கி பயணிப்போம், மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்வோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்து இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்தில் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, உமக்காக கொண்டாடப்படும் இப்பலி எங்களை உமது திருப்பெயருக்கு ஏற்றவர்களாய் மாற்றுவதாக. எமது சாகும் தன்மையை தமது சாக தன்மையால் நலமாக்கியவருடைய நிலை பெறும் உடமையில் பங்கு பெறும் தகுதியை நாங்கள் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வர இருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார்.
ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானகத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் ஆண்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனமாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளி தமது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்ற ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திரு நிலையராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் முகோதவராயிருந்தாக்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருடன் உம்மை வென்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இவன் நாடுவோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக.
என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவர் நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதீர். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். அவரது பெயரை இம்மானுவேல் என அழைப்பார்கள். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உறையும் இக்கோவிலில் உமது இரக்கத்தை பெற்றுக் கொள்வோமாக. வரவிருக்கும் எங்கள் மீட்பின் கொண்டாட்டங்களை நாங்கள் தகுந்த வணக்கத்துடன் எதிர்நோக்கி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.